எடுத்த மாதிரியே போனை போட்டு உங்க பெரிய பொண்ணுக்கு பதிலாக உங்க சின்ன பொண்ணு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்கண்ணா. ஏன்டி மங்கத்தா, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அவங்க மூத்த பொண்ணுக்கு தான் இப்போ மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன பொண்ணை கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அட என்ன மச்சான், நீங்க விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராம சித்தவன் சொன்ன கதையா இருக்குது உங்க கதை. என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்? முதல்ல நம்ம பையனுக்கு அந்த பொண்ணை கேட்போம், சரியா? சின்ன பொண்ணை அப்படி முடியாதுன்னு சொன்னாங்கன்னா பெரிய பையனுக்கு பெரிய பொண்ணையும், ரெண்டாவது பையனுக்கு சின்ன பொண்ணையும் கொடுங்கன்னு கேட்போம், சரியா? சரிடி மங்கத்தா, சின்ன பொண்ணு காலேஜ் படிக்குது, அதை எப்படி தருவாங்க? மச்சான் என்ன கோவப்படுத்தாதீங்க மச்சான். என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? எல்லாத்தையும் உட்காந்து கதை கேட்டீங்க, என்ன முடிவு எடுத்தேன்னு இப்ப மறுபடியும் என்கிட்ட கேட்குறீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே. அதே அப்ப எனக்கு ஒரு மாதிரி தலைவலியா இருந்தது, அதனால கேட்கல. இப்போ மறுபடியும் சொல்லு, என்ன கேட்கணும் நானு? மச்சான் அந்த பொண்ணு இப்ப என்ன 3வது வருஷம் தானே படிக்கிறா, இன்னும் ஒரு கொஞ்சம் மாசத்துல படிச்சு முடிச்சிட போறா. அதுக்கப்புறம் கல்யாணத்தை 2 பேருக்கும் ஒன்னா வச்சிட வேண்டியதா, இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட போய் படிக்கட்டும். இதெல்லாம் சொல்ல தெரியாதா உங்களுக்கு? என்கிட்டே கேக்குறீங்க? பேசுங்க மச்சான், முதல்ல போனை போடுங்க. சரி சரி, புரிஞ்சிச்சு. இப்ப நான் போட்டு கேட்கறேன் இரு. எல்லா துணியும் வாரி போட்டு எடுத்துன்னு வந்தா கடைசியில அந்த செக்கை எடுத்துன்னு வராம வந்துட்டோமே. செக்கு இருந்தா பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்து சோப் போடலாம். இப்ப இது என்ன சோப் போடவே கஷ்டமா இருக்குது. சரி என்ன பண்றது, அப்படியே சோப்பு போட்டு குமிக்க அப்படியே அரைச்சி எடுத்துட்டு போயிடுவோம். சுமதிய நீதான் துணி துவைக்கிறியா? நாங்க தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவ துணி துவைச்சுன்னு இருக்கா. சரி அவ துணி துவைச்சுக்கு அப்புறம் போலான்னு பார்த்தேன். சரி அது வரைக்கும் துணியாவது ஊற வைப்போம் சொல்லிட்டு வந்தா நீதான் துணி துவைக்கிறியா? அக்கா வாக்கா நீயா? என்னக்கா நீ காலையில துணியை துவைச்சிருவோம், இன்னும் துணி துவைக்கல? அத்தங்கார பக்கம் வந்திருக்க? காலையில தான் சுமதி துவைப்ப. இன்னைக்கு காலையில ஆகாஷ் அவங்க பள்ளிக்கூடத்துல பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூட்டு போயிட்டான் சுமதிய. அப்புறம் வந்து பார்த்தா நேரம் ஆயிடுச்சு, துணி வேற நிறைய கிடக்குது, எங்க வீட்டுல துவைக்கிறது, இந்த பக்கம் வந்தாலும் டக்கு டக்குன்னு அலசி காய வச்சு எடுத்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியாக்கா? அதான் நான் பார்த்தேன் நீ காலையில துணி துவைச்சிருவியா சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன், இல்லைன்னா உடனே கூட்டு வந்திருப்பேன். சரி காலையிலே சோறு எல்லாத்தையும் ஆக்கி வச்சுட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சுமதி, சாப்பிட்டேன். காலையிலே 5 மணிக்கு எழுந்து வாச பெருக்கிட்டு இட்லி சுட்டு சட்னி அரைச்சிட்டு அப்புறம் சோறு வச்சு கிள்ளி போட்ட சாம்பார் வச்சேன், தொட்டு காப்பளம் பொரிச்சு வச்சுட்டு அப்புறம் 11 மணிக்கு போனேன். 11 மணிக்கு போனா அந்த டீச்சர் என்ன சொல்லுது, காலையில 9:30 மணிக்கு வர சொன்னேன், என்ன பண்ணி லேட்டா வரேன் அப்படின்னு கேக்குது அந்த டீச்சரு. ஏன்க்கா காலையில 9:30 மணிக்கு போக வேண்டியதானே? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சோறு குழம்பு ஆக்கி வச்சிருப்பேன்ல. நான் அப்படியே வந்து வீட்டில் சோறு குழம்பு ஆக்கி வச்சிருப்பேன், நீ போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே, ஏன் லேட்டா போனேன்? ஆனா நீ வேற சுமதியே, இந்த ஆகாஷ் என்ன சொன்னா என்கிட்ட சாயங்காலம் நேத்து நாளைக்கு காலைல 11 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு சொன்னான். சரின்ட்டு தான் நான் பொறுமையாக கிளம்புனேன். அங்கே போய் நான் சொல்கிறேன் டீச்சர் முன்னாடியே நான் 9:30 மணிக்கு சொன்னேன், எங்கள் அம்மா தான் லேட் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்குறேன். இல்லை நான் 9:30 மணிக்கு தான் சொன்னேன், உன் காதில் விழலாமா அப்படின்னுறான் என்கிட்டே. என்ன மச்சான் ஃபோன் எடுத்துட்டாங்களா? இல்லை இருடி மங்கத்தா, ரிங்கு போகுது, இரு. போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, புள்ள வேற தூங்குறான், நமக்கு வேற இதுல பேச தெரியாது, சரியா எடுத்து பேசுவோம். இதுல வந்து எதை அமுக்கணும்? இந்த பச்சை பட்டனை அமுக்கணும். பச்சை பட்டனை அமுக்கணும் தான் பூமாரி சொல்லி கொடுத்துக்கிறா. அதான் அமுக்குவோம். ஹலோ, யாரு யாரு பேசுறது? ஹலோ, நாங்கள் சந்தனப்பேட்டையிலேருந்து பேசுகிறோம். அண்ணாதே, நான் சந்தனம் வேணுமா? ஐயோ சந்தனம் இங்கே கிடைக்காதுங்க, நீங்க பேசுறது யாருது? ஹலோ, இது முத்தையா அவரோட ஃபோனு தானே? இது தெருக்கூத்து ஆடுறாரு அவர் ஃபோன் தானே? நீங்கள் யார் பேசுறது? ஆமா, என் புள்ள பேர் தான் முத்தையா. ஆமா, தெருக்கூத்து ஆடுறவன் தான். நீங்க பேசுறது யாருது? யாருன்னு சொல்லுங்க, என் புள்ள ஆசித்தில தூங்குறான், சொல்லுங்க.
ஓ, நீங்களா? ஆனா எங்களுக்கு தெரியலையாமா. இப்போ நாங்கள் உங்கள் பேத்தி கௌசல்யாவை பொண்ணு பார்த்துட்டு போனோமே, சந்தனப்பேட்டையிலேருந்து வந்தோமே, தெரியல? சுப்பையா மங்கம்மா அவங்க தான் பேசுகிறோம். ஆமா, நீங்களா பேசுறது? எனக்கு சரியா காது ஊழல சந்தனம் பேட்டன்றது. சாரு சாரு என் பிள்ளைகிட்ட கொடுக்குறேன் நானு. முத்தியா முத்தியா ஏந்துடுறா, இந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் போட்டுக்கிறாங்க பேர், பேசு. அம்மா, என்னம்மா? யாரு பேசுறது? இந்தாடா முத்தியா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பேசுறாங்க, இந்தா பேசு. ஹலோ ஹலோ, நான் சுப்பையா பேசுறேன். சுப்பையா மங்கம்மா வீட்டுக்காரு சுப்பையா பேசுறேன் நானு. அடடே, நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சம்மந்தம் பேசிட்டு வந்தோம். உங்கள் பெரிய பொண்ணு கௌசல்யா பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்கள் பொண்ணுங்களையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் ஒரு மாற்றம். என்னது? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. மனசில் எதுவும் நினச்சிக்க மாட்டோம், சொல்லுங்க. சரி விடுக்கா. அப்புறம் என்ன சொன்னாங்க டீச்சர்? நல்லா படிக்கிறானாமா? அட நீ வேற சூதி, எங்க படிக்கிறான்? நானும் படிக்கிறான் தான் நினைச்சுன்னு இருக்கிறேன். அங்க டீச்சர் என்ன சொல்றாங்க, படிக்கிறதே இல்ல, வர வர மார்க்கே கம்மியா எடுத்துட்டு வர, ரிசல்ட்டே சரியில்லை, ஒழுங்கா வீட்டுல படிக்க வைங்க அப்படின்னு சொல்லுது அந்த டீச்சரு. இங்க என்ன தினமும் செல் எடுத்து வச்சுன்னு சரி படிக்கிறான்னு பார்த்தா இப்படி பண்றான். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோமே, எங்கன்னா புரிஞ்சுன்னு படிக்காம இப்படி இருக்கிறான் பாரு சுமதிய. அக்கா சரி விடுக்கா, சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா தான் இருக்கும், அதெல்லாம் படிச்சிடும், விடுக்கா, பாத்துக்கலாம். அப்படி இல்ல சுமதி, என் பெரிய புள்ள முத்து தான் படிக்கல, படிக்காம இப்படி தைரியங்கள பார்த்துன்னு இருக்கிறான். இவனாவது நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு தானே படிக்க வைக்கிறான். இப்படி இருந்தா எப்படி சுமதி? படிச்சாதான் 4 பேர் மதிப்பாங்க, ஒரு நல்ல வேலை அரசு உத்தியோகம் கிடைக்கும். நீயே பாக்குறல சுமதியே, இவன் இப்படி துணி தேய்ச்சின்னு இருக்கிறான். இந்த காலத்துல பையெல்லாம் மாசம் 1000 சம்பாதிக்கணும், 1000 சம்பாதிக்கணும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இவன் இது மாதிரி படிக்கலன்னா ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பார்த்தானா எங்கிருந்து பொண்ணு கொடுப்பாங்க? இவன் வாழ்க்கை கஷ்டமா தானே இருக்கும் சுமதி. 4 பிள்ளைய பெத்தன்றதுல மட்டும் முடிஞ்சு போறதில்ல சுமதி. 4 பேரையும் நல்லா படிக்க வைக்கணும், நல்ல வேலைக்கு அனுப்பணும், அவங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணுமா இல்லையா? என் 3வது பொண்ணு பூவாரி மட்டும்தான் நல்லா படிக்கிற ஒரு அளவுக்கு, மீதி 3 பேருமே இப்படி படிக்காம இருந்தா எப்படி சுமதி? ஊர் உலகத்துல யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் படிக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளா வராங்க. அந்த மாதிரி நம்ம பிள்ளையும் வரணும்னு சொல்லிட்டு தானே படிக்க வைக்கிறோம். அக்கா சரி விடுக்கா, பாத்துக்கலாம், விடு. இதுக்காக போய் வருத்தப்படுற, விடு விடு. இதுக்கப்புறம் ஆகாஷ டியூஷனுக்கு அனுப்புக்கா நீ. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பெரிய பொண்ணுக்கு பதிலா என் மூத்த பையனுக்கு உங்கள் சின்ன பொண்ணை குறுக்க முடியுமா? அதான் காலேஜ் படிச்சுன்னு இருக்கிறாளே உங்கள் சின்ன பொண்ணு பூமாரி, அவளை கட்டி கொடுக்க முடியுமா? தப்பாக எடுத்துக்காதீங்க. அது எப்படி என் சின்ன பொண்ணை நான் கொடுக்க முடியும்? என் பெரிய பொண்ணுக்கு தான் இப்போ மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பெரிய பொண்ணை தான் பார்த்தீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சின்ன பொண்ணை கேட்டால் எப்படி அது? என் சின்ன பொண்ணு அதுக்கு இல்லாமல் காலேஜ் படிச்சுன்னு இருக்கிறா, அவளை எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? அதுக்கு இல்லைங்கய்யா, உங்கள் பெரிய பொண்ணையும் எங்களுக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் உங்கள் பெரிய பொண்ணை விட உங்கள் சின்ன பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, என் பையனுக்கும் பிடிச்சிருக்குதான். அதான் சரி ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்குறோம், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லைங்க, அது எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைங்க. நாங்கள் இப்போ பெரிய பொண்ணுக்கு தான் இப்போ மாப்பிள்ளை பார்த்துன்னு இருக்கிறோம். எங்கள் சின்ன பொண்ணுக்கு இப்போதைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இல்லை. படிக்கிறாவ, படித்து முடிச்சாதான் எதுவாக இருந்தாலும். பெரிய பொண்ணு இருக்கும்போது எப்படி நாங்கள் சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? பெரிய பொண்ணுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணோம். சரிங்க ஐயா, சரி, இது உங்களுக்கு ஒத்து வரலன்னா விட்டுருங்க. வேற ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள். அதுதான் நாங்களும் முடிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒத்துக்க பாருங்கள். எங்கள் பெரிய பையனுக்கு உங்கள் பெரிய பொண்ணு கௌசல்யாவை கொடுங்க, என் 2வது பிள்ளைக்கு உங்கள் சின்ன பொண்ணை கொடுங்க. 2 பேருக்கு ஒரே நேரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். என்ன நீங்கள் மறுபடியும் என் சின்ன பொண்ணுக்கே போகிறீங்க? என் சின்ன பொண்ணுக்கு இப்போ நான் மாப்பிள்ளை பார்க்கவே இல்லை.
அவளுக்கு இப்போதே நாங்கள் கல்யாணமும் பண்ண போகிறது கிடையாது. கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவு சூழ்நிலையும் எங்ககிட்ட கிடையாது. எங்கள் பெரிய பொண்ணுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் எங்கள் சின்ன பொண்ணு கதையை விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஆகாஷை டியூஷனுக்கு அனுப்புக்கா நீ. அட நீ வேற சுமதி, மாசம் மாசம் டியூஷனுக்கு 700 ரூபா கட்டணும். 700 ரூபா காசு எங்க இருக்குது? நமக்கே செலவு இழுத்தம் பிடிச்சமா இருக்குது. இப்படி இருக்கும்போது எங்க இருந்து சேர்க்கறது? நாளையில இருந்து நான் தான் உட்கார வச்சு படிக்க வைக்கணும். ஏங்கா பூமாரி காலேஜ் விட்டு வந்து சும்மா தானே இருக்கிறா, அவளை சொல்லி கொடுக்க சொல்லு ஆகாஷுக்கு. அதான் சுமதி பண்ணலான்னு இருக்கிறேன். சரி அப்புறம் என்னக்கா? சரி விடு, அதை விடு. அக்கா நான் வரும்போது ஜெக்கு எடுத்துட்டு வராம வந்துட்டேன்க்கா. உன் ஜெக்கு எடுத்துக்கிறேன். சரி சுமதி, சரி எடுத்துக்கோ. அப்புறம் உன் ப்ரெஷ்ஷு கொடுட. நானும் வரேன் அவசரத்தில் ப்ரெஷ் எடுக்காம வந்துட்டேன். அதை எடுத்துக்கிறேன். நீ துணி துவைச்சு முடியே, நான் அதுக்குள்ளே துணியெல்லாம் அலசுறேன். என்ன ஊற வைக்கிறேன். ஆ சரிக்கா. ஏக்கா அப்புறம் கௌசல்யாவை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, அவங்க என்ன சொன்னாங்க, ஏது நடந்தது? ஒன்றுத்தையும் சொல்லலை. என்ன உங்களுக்கு அந்த குடும்பத்தை பிடிச்சிருக்குதா? அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்குதாமா? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? சுமதி அவங்களுக்கு எங்கள் குடும்பத்தை பிடிச்சிருக்கு சொன்னாங்க. நாங்களும் அவங்க குடும்பத்தை பிடிச்சிருக்கு சொல்லிட்டோம். பொண்ணை பிடிச்சிருக்குது, மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது, எல்லாத்தையும் பேசியாச்சு. அடுத்து என்ன முடிவுன்னு கேட்டதுக்கு நாங்கள் வீட்டில் போயிட்டு பேசிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் சொன்னாங்க. இன்னும் எந்த ஃபோனையும் காணோம். ஏங்கா நீங்க தயாரா இருக்கீங்களா நம்ம பொண்ணு கௌசல்யா அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு? பிடிச்சிருக்குது சுமதி. ஜாதக பொருத்தும் பார்த்தாச்சு, எல்லாம் பிடிச்சிருக்கு. குடும்பம் நல்ல குடும்பமா தான் இருக்குது. மாப்பிள்ளை சொந்தமா ஒரு தொழில் வச்சிருக்கிறாரு, மளிகை கடை, வீடு சொந்தமா கட்டிட்டாங்களாம். அப்புறம் என்ன வேணும்? இதுக்கப்புறம் அவங்க கேட்கறது தான் இருக்குது. என்ன சீர்தனம் கேட்கறாங்களோ அதை பொறுத்தா மேற்கொண்டு பேச முடியும். சரிக்கா சரிக்கா. அவங்க ஃபோன் பண்ணி எதாவது சொன்னாங்கன்னா வந்து சொல்லுன்னா என்கிட்ட என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு. சரி சுமதி, வாங்கிட்ட சொல்லாமலே சொல்றேன். அப்படி இல்லைங்கய்யா, உங்கள் 2 பொண்ணையுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்கள் வளர்ப்பு நல்லா இருக்குது. உங்கள் குடும்பத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்கள் குடும்பத்திலே 2 பொண்ணையும் எடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். என் பையனுக்கு 2 பேருக்கு ஒரே நேரத்தில் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம், வேலை முடிச்சிடணும்னு பார்க்குறோம். நாங்கள் உங்கள் 2 பொண்ணுமே எங்களுக்கு மருமகளாக வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். வேறு ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட சொத்தை பறிக்கணும், சீர்சனம் வாங்கணுமன்றதெல்லாம் எங்களுக்கு நோக்கமே கிடையாது. நீங்கள் முடிஞ்சதை போடுங்க, நாங்கள் ஒன்றும் பெருசாக கேட்கல. இப்போ வந்து உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சங்கடமாக இருக்கும். எப்போ 2 பொண்ணையும் உடனே கட்டி கொடுக்க முடியும், காசு செலவு ஆகுன்றதெல்லாம் எங்களுக்கு புரியுதுங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்ல. நீங்கள் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்சதை செஞ்சால் போதும். ஆனால் உங்கள் 2 பொண்ணுங்களையும் எங்களுக்கு கொடுத்தா போதும். சரியா? உங்கள் பொண்ணு படிக்கிறா, அவள் படிப்பு தடைப்பட்டுருமெல்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்ல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட அவள் படிக்கட்டும். இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் தானே, இல்லை அவள் படித்து முடிக்கிற வரைக்கும் நாங்கள் காத்திருக்குறோம். எல்லாம் இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை. இது எப்படி? இது நான் ஒரு ஆள் முடிவு எடுக்கிறதும் கிடையாது. எப்படி என் பொண்ணு அவள் விருப்பம் ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் பெரிய பையனுக்கு மட்டும் இப்போ கல்யாணம் பண்ணுங்களேன். என் சின்ன பொண்ணு கதையெல்லாம் அப்புறம் பேசிப்போம். இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் முடிவா? ஐயா, எங்கள் முடிவு என்னன்னா உங்கள் வீட்டு 2 பொண்ணையும் எங்களுக்கு கொடுக்கணுன்றதான் எங்களோட நோக்கம். இதுக்கு மேலே நீங்கள் முடிவு எடுத்து என்னன்னு சொல்லுங்கள். நல்ல முடிவை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்புறம் பார்த்துக்கணும். எங்களுக்கு இதான் எங்களோட முடிவு, இதை தான். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் முடிவை சொல்லுங்கள். ஒன்று எங்கள் பெரிய பையனுக்கு உங்கள் சின்ன பொண்ணை கொடுங்க, இல்லையா உங்கள் 2 பொண்ணையும் எங்கள் 2 பையனுக்கு கொடுங்க. அவ்வளோதான். சரி, நான் வச்சிடறேன் ஃபோனை. உங்கள் வீட்டில் பேசிவிட்டு நல்ல முடிவாக சொல்லுங்கள். நல்ல முடிவாக இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ணுங்க. என்னடி மங்கம்மா, சரியாக பேசிட்டுனா? எல்லாம் சரிதான் வச்சா. கடைசியில் நல்ல முடிவாக இருந்தால் மட்டும் ஃபோன் பண்ண சொல்கிறீங்க. அப்புறம் ஃபோன் பண்ணாமல் போயிட போகிறாங்க அந்த பொண்ணு கௌசல்யா. அப்புறம் நமக்கு கிடைக்காம போயிட போகிறா. நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டீங்க. அதெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, பார்த்துக்கலாம் போ. என்னடா பேசுற? என்ன முடிவு சொல்றாங்களா? நம்ம வீட்டு பொண்ணு பிடிச்சிருக்குதாமா இல்லையா? அதை விட்டுவிட்டு என்னென்னமோ பேசுற. சொல்றேன், எல்லாரும் வரட்டும், எல்லாரையும் வச்சு சொல்றேன்.